வங்கக்கடல்ல நிலவர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று வருவதா சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. தமிழகத்துல மழை நிலவரம் எப்படி இருக்கும்னு எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே இணைஞ்சிருக்கிறார் விளக்குறதற்காக. வணக்கம் கார்கே. இப்ப இதனால என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும் மழையை பொறுத்தவரை சென்னை மற்றும் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? தென்மேற்கு பருவமழையை தீவிரமடைந்திருப்பதனுடைய அறிகுறிகள் தான் அரபிக்கடலை காட்டிலும் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுழற்சிகள். இப்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த வெல்மார்க் லோ ப்ரெஷராக மாறி இருக்கிறது. அதாவது அதிலிருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே. இப்போது அடுத்த 24 மணி நேரத்தில் இது இன்னும் நிலைமை மாறக்கூடும் அப்படின்றாங்க. இப்போது வங்கக்கடலில் எங்கே அப்படின்னா ஒடிசாவில் புவனேஸ்வர் அருகே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது. சரி, அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழையில் இந்த மாதிரி வரக்கூடிய சுழற்சிகளால் இந்த பகுதியில் மழை பெய்யும், மிக்ஜாம் போன்றவையெல்லாம் இங்கே மழையை கொடுத்தது, நிலம் புயல் போன்றவற்றையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது தென்மேற்கு பருவமழையால் இங்கே இருக்கக்கூடிய சுழற்சிக்கு இங்கிருந்து காற்றும் மேகமும் செல்வதால் மலை பிரதேசங்களான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை கிடைக்குது. அவ்வப்போது பெங்களூர் பக்கத்தில் உருவாகக்கூடிய மேகம் அப்படியே வட மாவட்டங்களில் மழையை கொடுக்குது. சரி, முதல்ல இப்போதைய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து டிப்ரெஷனாக மாற இருக்கிறது, தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது. இது தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர இருக்கிறது. பாருங்க, தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு முன்பாகவே நல்ல ஒரு மழையை எங்கே அப்படின்னா ஒடிசாவில், ஆந்திராவில், தெலுங்கானா, ஏன் கர்நாடகாவினுடைய பகுதிகள், மத்திய பிரதேஷ், இன்னும் சொல்லணும்னா குஜராத், பாருங்கள் சூரத்லலாம் ஒரு தீவிரமான மழை இப்போது பெய்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம். ஏன்னா இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சியும் அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றும் அதற்கு காரணமாக 2 காரணிகள் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதனால தீவிரமான ஒரு மழை இருக்குது. வட மாநிலங்கள்லாம் வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி இருக்கிறது. இது அப்படியே நாளைய தினம் பாருங்கள், இந்த L1000 இதுதான் இந்த அழுத்தத்தினுடைய அளவு. அது அப்படியே மாறுது பாருங்கள். இந்த அழுத்தத்தினுடைய அளவு அப்படியே அது உள்ள மத்திய இந்திய பகுதியை நோக்கி, குறிப்பாக ஒடிசா அப்படியே உள்ள வந்து சத்தீஸ்கர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக வந்து அப்படியே இது குஜராத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இது இன்னொரு ஸ்டெப் கூட, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றாங்க, இன்னும் காற்றழுத்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த நிலை தான் புயல். ஸோ அந்த அளவுக்கு போகாதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய இந்த மண்டலமானது அப்படியே உள்ளே வந்து கரைவது போன்று இங்கே வந்துடுது. ஸோ இதனுடைய காற்று அப்படியே இவ்வாறாக வந்து குஜராத்துக்கு வந்து பாருங்கள், குஜராத்துக்குள்ளே வந்து அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்த நாடுகளை நோக்கி செல்ல தொடங்கி விடுகிறது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ ஒரு தீவிரமான ஒரு அழுத்தங்கள் நாளைய தினம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் 26, 27ஆம் தேதி இந்த பகுதிகளில், குறிப்பாக வங்கதேசத்தினுடைய பகுதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ ப்ரெஷர் உருவாக இருக்கிறது. அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா 26ஆம் தேதியெல்லாம் இங்கெல்லாம் உருவாகி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, இப்போ நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மழையை பொறுத்தவரை நேற்றைய தினம் எங்கே அப்படின்னா குறிப்பாக பெங்களூருக்கு கீழே சில இடங்களில் மேகங்கள் உருவாகி நேற்று இங்கிருந்து கிட்டத்தட்ட திருச்சி வரை, திருச்சிக்கு பக்கத்தில் வர மழையினுடைய மேகங்கள் இருந்தது. இப்போது நாம் பார்ப்பது ரேடாருடைய காட்சிகள். இப்போ நிகழ்நேரத்தில் எங்கெல்லாம் மேகங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு, இங்கெல்லாம் மேகத்திரள்கள் உருவாகி இருக்கிறது. ஆந்திராவை சொல்ல வேணாம், ஆந்திராவை ஒட்டுமொத்தமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மேகங்களே பாருங்கள் ஒட்டுமொத்தமாக ஆந்திராவை நிறைத்திருக்கிறது. ஆனால் சில சிந்தி சிதறி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி வருகிறது. அதனால சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் 7 மணி வரை மழைக்கான வாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இப்படி வரக்கூடிய காற்று கோவை மற்றும் நீலகிரி, பாலக்காடு ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மூலமாக வருவதால அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கோவை மற்றும் நீலகிரி, அப்புறம் தேனி பகுதிகளில், அப்புறம் தென்காசி போன்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள். இந்த மேகத்தால் எங்கே அப்படின்னா வேலூர் போன்ற இடங்கள், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அடுத்தது வந்து திருவள்ளூர் வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த சில நிமிடங்களில் பாருங்கள், இப்போ எங்கெல்லாம் அரக்கோணம், சென்னைக்கு பக்கத்தில் ஒரு மேகக்கூட்டம் வந்துட்டு இருக்கு, மேலே பொன்னேரியில் ஒரு மேகக்கூட்டம் இருக்குது, குடியாத்தம் போன்ற இடங்கள்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, மேலே சித்தூர் வரை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மேகம் அப்படியே நிற்கப் போவதில்லை, அப்படியே நகரப்போகிறது. ஸோ இது நகர்வதால் இந்த பகுதிகள், அதாவது இப்போது இங்கே இருக்கக்கூடிய மழை அடுத்த சில மணி நேரங்களில் இந்த பகுதிகளில் கொஞ்சம் இறங்கி மழையாக நமக்கு பொழியவிருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய மழை நிலவரம் அப்படின்றது தான்
மீண்டும் நாளைய தினம் இதே போல அடுத்த சில நாட்களுக்கு மாலை நேரத்தில் மேகக்கூட்டங்கள் உருவாகக்கூடும். தென்மேற்கு பருவமழை தான், ஆனாலும் வட தமிழகத்திற்கு மழையை வரக்கூடிய நாட்களிலையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்கே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.